பொண்ணை நீ கல்யாணம் பண்ண கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னால்தான் ஈகோ கிளாஸ் ஆகுது. ஈகோவால நடந்த சண்டையை எப்படி ட்விஸ்ட் பண்ணி மூவேந்தர்கள் வந்து பழங்குடி மக்களை இனப்படுகொலை செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு தமிழர் இனத்திற்கு எதிரான ஒரு வரலாற்று திரிபு வேலையை இந்த நாவல் செய்யுது. இந்த புக்கை படிச்ச அத்தனை பேருக்குமே மூவேந்தர்கள் கெட்டவங்கிற மாதிரி ஒரு சப்கான்சியஸான ஒரு மைண்ட் செட்ல பதிவாயிரும். சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் தலைவர்களாக கருதப்படுறவர் யாராவது ஒருத்தர் வச்சு நான் எழுதலாமா? அனுமதிப்பாங்களா கம்யூனிஸ்ட்? அப்ப வரலாறுல இருக்கிற ஒரு விஷயத்த வேற மாதிரி தப்பா சிதைச்சு அவங்களோட பேரை தவறா நான் பயன்படுத்தி எழுதுனா அது அவதூறு. அது பேரு மூவேந்தர்கள் மீது அவதூறை பரப்புபவர் தான் வெங்கடேசன். பாரியின் மீது அவதூறை பரப்புபவர் தான் வெங்கடேசன். இது வரலாறா? இது நாவலா? இப்ப கருணாநிதி அவர்களை பற்றி நான் எழுதுறேன், கற்பனையா எழுதுறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? கேஸ் போட்டுருவீங்க. முதல்வர் ஸ்டாலினை பத்தி நான் எழுதுறேன், கற்பனையா எழுதுனா என்ன பண்ணுவீங்க? கேஸ் போட்டுருவீங்க. கருத்து சுதந்திரம் இப்படிலாம் சொல்லிட்டு போலாமே, ஏத்துக்குவீங்களா? அது என்னப்பா உங்களோட லீடர் எல்லாம் யாரோ வந்து கிரியேட்டிவ் ஃப்ரீடமா எழுதுனா ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா தமிழ் மன்னர்கள் எவன் வேணாலும் எழுதலாம்னா அது ஒத்துக்கணும்னா என்ன பேச்சுது? திருமலை நாயகருக்கு விழா எடுக்க போறீங்க, ஊமத்துறை பத்தி நாவல் எழுதுவீங்க, காவல் கோட்டத்துல தெலுங்கர்களை உயர்த்தி தமிழர்களை தாழ்த்தி எழுதுவீங்க, ஆனா கேட்டா சாதி அடையாளம் கிடையாது. இங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. இப்படி தமிழ் சமூகங்களை எல்லாம் ஒழிக்கணும். முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் அப்படியே இருக்கும், ஜிடி நாயுடுன்னு தான் சொல்லுவோம். இதற்கு துணை போய் கொண்டிருப்பவர்கள் தமிழர்களே. அந்த புத்தகத்தை வாங்கி தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வேள்பாரி நாவல் ஒரு தமிழர் வீட்டில் இருந்தால் அந்த நாவலை எடுத்து குப்பை தொட்டியில் வைத்து புகைப்படம் எடுத்து குப்பை தொட்டிக்கு நான் அந்த புக்கை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லி இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்.